மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியா டீமே புறக்கணிச்சாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸ்வெல் சின்ன வயசுலேயே கோல்ஸ் கேம் வந்து நல்லா விளையாடுறதுனால மேக்ஸ்வெல் அப்பா வந்து கிரிக்கெட்ல நீ ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. கிளப் டீம்ல வந்து நல்லா ப்ளே பண்றாரு. ஆனா வந்து நெட் மேட்ச்ல எல்லாம் பவுலர்ஸ் எல்லாம் இவருக்கு பவுலிங் போட மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாத்தோட பவுலிங்கும் வந்து அவர் சூப்பரா வந்து ப்ளே பண்றதுனால எல்லா பவுலரும் வந்து டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்றாங்க. நீ கொஞ்சம் லெஃப்ட்லயும் விளையாண்டு ப்ளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க கோச் வந்து சொல்றாங்க. இதனால மற்ற பவுலர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் என்கரேஜடா ஃபீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நாட்கள்ல வந்து லெஃப்ட்லயும் வந்து அவர் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பேக் ஃபுட் ஷாட், ஃப்ரண்ட் ஃபுட் ஷாட், இந்த தூக்கி அடிக்கிறது எல்லாமே அவர் வந்து கத்துக்கிறாரு. இது பின்னாடி பிற்காலத்தில் இவருக்கு பெரிய ஒரு சாதகமா இருக்குது. மேக்ஸ்வெலுக்கு அந்த 19 மேட்ச்ல வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுல நல்லா ப்ளே பண்ணாலும் அடுத்தடுத்த மேட்ச்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு எல்லாமே புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஓடிஐ ஃபார்மேட், டெஸ்ட் ஃபார்மேட்ல எல்லாம் பொறுமையா இருந்தா மட்டும்தான் கடைசி வச்சு மேட்சை ப்ளே பண்ணி கொண்டு போக முடியும். அந்த காரணத்தாலே ஆஸ்திரேலியா டீம்ல வந்து மேக்ஸ்வெல் வந்து புறக்கணிக்கிறாங்க. இதுல மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அதுக்கப்புறம் ரிக்கி பாண்டிங் வர பார்த்துட்டு நீ உனக்கு என்ன ஸ்டைல்ல வருதோ உன்னோட கேமை நீ விளையாடுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஆக்ஷன்ல அவர் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. மேக்ஸ் மறுபடியும் ஆஸ்திரேலியா டீம்ல வந்து விளையாடுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. இருந்தாலும் டெஸ்ட் மேட்ச்ல இன்னி வரைக்குமே அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. எல்லாமே இருந்தாலும் இப்போ T20 ODIல வந்து பல சாதனைகள் பண்ணிட்டு வராரு மேக்ஸ்வெல்.